வணக்கம். நான் நடிகர் பெஞ்சமின். மரியாதைக்குரிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கவனத்திற்கு, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏஆர்ஓ பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஏகாம்பரம், அவர் 40 வருட மெம்பர், லைஃப் மெம்பரும் கூட. அவரது மனைவி திருமதி கயல்விழி, அவங்களும் 40 ஆண்டு கால உறுப்பினர், லைஃப் மெம்பர். கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அவங்க இயற்கை எழுதினாங்க. இந்த தகவலை தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு சொல்லி நைட்டே சொல்லிட்டாங்க. காலையில் இன்ஃபார்ம் பண்ணாங்க, மத்தியானம் இன்ஃபார்ம் பண்ணாங்க, சாயந்தரம் மேனேஜர் திரு காமராஜ் அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாடி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யுங்க, இதான் சங்கத்துலேருந்து வருவாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துலேருந்து யாருமே போகலை. ஒரு லைஃப் மெம்பர், 40 வருஷம் மெம்பர், ஒரு சீனியர் மெம்பர், அவங்கள மதிக்க தெரியாத தென்னிந்திய நடிகர் சங்கம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? எங்களுக்கு என்ன லைஃப் செக்யூரிட்டி இருக்குது? எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? 40 வருஷமாக உறுப்பினராக இருக்கிற அந்த சகோதரி ஈமச்சடங்கு கூட தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக மரியாதை பண்ணி ஒரு மாலை போடலன்னா அது இருந்து என்ன, இல்லாமல் போனால் என்னங்க? நடிகர் சங்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. நாளைக்கு சப்போஸ் நானே இறந்து போனால் கூட இது நிலமை தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களை அவமதிக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலமை தான். ஐயா, நீங்கள் யார் இறந்து போனாலும் இன்னார் இறந்தாங்க, இன்னார் கொண்டு மாலை போட்டாங்க, மரியாதை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதுதான் நடிகர் சங்கத்தோட கடமை. நடிகர் சங்கம் சார்பாக நாளை தலைவர், செயலாளர், பொருளாளர் யாருமே வர வேண்டாம், செயற்குழு உறுப்பினர் கூட வர வேண்டாம். ஒரு சாதாரண உறுப்பினர்கிட்ட கொடுத்து அனுப்பக்கூடாதா? இதே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தலைவராக இருக்கும்போதும் சரி, சரத்குமார் சார் தலைவராக இருக்கும்போதும் சரி, அன்பு ஐயா ராதாரவி அவர்கள் தலைவராக இருக்கும்போது சரி, எல்லா ஏஆர்ஓவையும் அந்த இறந்த வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மாலை போட்டு அவங்களுக்கு அந்த ஈமச்சடங்கு செலவுகளுக்கு பணம் கொடுத்துட்டு வருவாங்க. இது போன்ற செயல் உண்மையிலே வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன் தான் இப்படி நடிகர் சங்கத்தில் செய்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மரியாதைக்குரிய துணைத் தலைவர் பூச்சி முருகன் அண்ணா அவங்க காதுக்கு போச்சா என்னன்னு தெரில. தயவுசெய்து சொல்கிறேன், இனி இந்த மாதிரி நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அவமரியாதை பண்ணாதீங்க. வருஷம் சந்தா கேட்குறீங்க, தவறாமல் சந்தா கொடுக்குறோம், சந்தா கட்டலாம் கூட ஃபைன் போட்டு வாங்குறீங்க. ஒரு மனுஷன் உயிரை விட்டு செத்து போகிறான், அவனுக்கு உண்டான மரியாதையை கொடுங்கய்யா ப்ளீஸ். அப்போ தான் நடிகர் சங்கத்துக்கு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி? ஒரு சாதாரண திருப்பத்தூரில் ஒரு நாடக நடிகர் சங்கம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக அவங்க வந்து மாலை மரியாதை பண்ணி கையில் 3000 ரூபாய் கொடுத்து அவங்க நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு இறுதி உருவத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? நடிகர் சங்கம் இருந்த பிரயோஜனம் இல்லை. இதே அவங்க டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்காங்க கைல்வெளி. அங்கே ஃபோன் பண்ணி அம்மு மேடம்கிட்ட சொன்ன உடனே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் திரு கதிர் அவர்கள் வந்திருந்து மாலை போட்டு கையில் 20,000 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அது சங்கம். நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? முதல்ல ஆதியில் தோன்ற சங்கமே நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். அப்பேற்பட்ட சங்கம் இந்த மாதிரி செத்து போனவங்களுக்கு, ஐயா உயிரோடு இருக்கும்போது தான் பண்ணலை, தயவு செஞ்சு செத்து போனதுக்கப்புறம் மரியாதை பண்ணுங்க ஐயா. நீங்கள் செத்தா அவங்க பின்னாடி 10 லட்சம் பேர் வருவாங்கய்யா. ஒரு சாதாரண உறுப்பினர் செத்தா யாரையா வருவா? இந்த மாதிரி செயலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினருக்கு உண்டான மரியாதை கொடுங்க.
அப்படின்ற இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஐயா, ரொம்ப மனசு வலிக்குது. எவ்வளோ இத்தனை ஒரு 3000 பேருக்கு மேலே தான், ஒரு 3000 பேர் தான் இருக்காங்க நடிகர் சங்க உறுப்பினர். இறந்து போனால் நடிகர் சங்கம் சார்பாக வாங்க, வந்து மாலையை போடுங்க. அந்த நீங்கள் வந்தீங்கன்னாவே ஒரு பெரிய விஷயம் ஐயா. ஒரு நடிகன் இத்தனை வருஷம் சங்கத்தில் மெம்பராக இருந்தால் அவங்கள மதித்து நடிகர் சங்கத்துக்கு வந்து மாலை போட்டாங்க அப்படிங்கிற பேரை வாங்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்றி.